ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீகுட்டி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா கார சட்னி. வெல்கம் டு 4S ஃபேமிலி. வாங்க கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கார சட்னி 10 இட்லி இருந்தால் கூட பத்தாதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சாப்பிட்லான்னு தான் தோணும். வாங்க, அது தேவையான பொருள்: பெரிய வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன், 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். வேர்க்கடலை ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 4 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இவ்வளோதாங்க. இதை வச்சு தாங்க நம்ம இந்த கார சட்னி பண்ண போகிறோம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே காஞ்ச மிளகா ஒரு 10 காஞ்ச மிளகா அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்குங்க. நான் இப்போது அந்த எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சா பார்ப்போம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே எடுத்து வச்சுருக்கல காஞ்ச மிளகா அதை சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகா சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி, அதையும் 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வாசனை வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வேர்க்கடலை 1/4 கப் எடுத்துருக்கல அதையும் சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வறுத்தா போதுங்க. நம்ம ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான் எண்ணெயில் சேர்த்து லைட்டாக வதக்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போது இதில் நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கார சட்னி டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து செய்கிறது தான். சிம்லேயே வச்சு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக கலர் மாறினா போதும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கியிருக்கு வெங்காயம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி தாளித்த உடனே கார சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.